பயிர் செய்து அது நல்ல சம்பாத்தியம் பண்ணி நல்ல மாதிரியாக சாப்பிட்டாவ, உழைச்சி சாப்பிட்டாவ. இப்போ உள்ளவே உழைக்காம சாப்பிடுவாவ. இப்போ நீங்கள் வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும் பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பிள்ளைய நல்ல திறமையாக இருக்கணும், நல்ல இந்த இது உழைக்கணும், நேர்மையாக வாழணும். முதல்ல அவங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? இப்போ கல்யாணம் ஆகிற பிள்ளைங்க நேர்மையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், மக்கள்கிட்ட நல்லா விட்டு கொடுத்து போகணும், நல்ல சமாதானமாயிட்டு ஒற்றுமையாயிட்டு வாழணும்னு உள்ள ஒரு இதுன்னு சொல்லி கொடுக்கணும். முன்னாடி இருந்த நம்மளோட வீட்டில் உள்ள ஆம்பளைங்க பெம்பளைங்களை எப்படி நடத்துனாங்க, இப்போ எப்படி நடத்துகிறாங்க, அப்போக்கு இப்போக்கு உள்ள வித்தியாசம்? விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாததுனால இப்போ அடிமைத்தனம் நடக்குது. முன்னாடி அப்படி இல்லை, நல்ல மாதிரியாட்டு இந்த இது ஒற்றுமையாக இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, நல்ல மாதிரியாக வாழ்ந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த மீடியா படம் எல்லாம் எடுக்கிறாங்க, காலேஜ் போகுது, நிறைய எஜுகேஷன் எல்லாம் இருக்கு. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.